ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஐஃபோன் 16 டீல்ன்ற கலர், ப்ளூ மாதிரி இருக்கும், பச்சை பச்சை மாதிரி இருக்கும் ப்ளூ, 256GB வாங்கியிருக்கேன். நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தேன். ஆண்ட்ராய்டுலேருந்து ஐஃபோன் மாறுறது ரொம்ப ஈஸி. ஒரே நாளில் காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டேன். ஆனால் ஐஃபோன் யூஸராகவே இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ஆண்ட்ராய்டில் பேக் போகிறதுக்கு லெஃப்ட்லேருந்து பேக் போகலாம், ரைட்லேருந்து பேக் போகலாம். ஆனால் ஐஃபோனில் வந்து நம்ம பேக் போகிறதுக்கு ஒரு வாட்டி இங்கே போகணும், ஒரு வாட்டி இங்கே போகணும், ஒரு வாட்டி இங்கே போகணும், இங்கே பட்டன்ஸ் இருக்கும், இங்கே போகணும் அங்கே போகணுன்றது நம்ம விரல். அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு இடத்துல வச்சு பின்னாடி போகிறது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஐஃபோனில் நம்ம பேக் போகிறதுக்கு பதிலாக ஐ கேன் கோ பேக் டு ஆண்ட்ராய்டுக்கே திரும்ப போயிடலான்ற ஒரு எண்ணம் வருது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுக்கு வந்து ஐஃபோன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதில் வந்து அசிஸ்டிவ் டச்னு ஒரு பட்டன் இருக்குது வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் நான் வாங்கின ஐஃபோனு. அசிஸ்டிவ் டச்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனில் பேக் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டையாவது வைங்க ப்ளீஸ். எங்களை மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தினமும் அழகிறத கொஞ்சம் குறைச்சிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஐஃபோன் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.